ஆன்லைன் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். டீ குடிப்பதற்குள் ஒரு சுவிசேஷம். நல்லா இருக்குல்ல? காஃபி காஃபி டீ கிடையாது. அதாவதுங்க, ரொம்ப கலரா தெரியுறேன்ல, முடி வெட்டிட்டு வந்தேன், ப்ளீச்சிங் போட்டு விட்டாங்க. சரி, ஓகே. அதாவது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இரவு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள மாதிரி நானும் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் என்னோடு பேசுனது அதை என்ன பண்றேன், இந்த வீடியோவில் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். யாராவது ஒருத்தராவது செய்வீங்க அப்படின்ட்டு நம்புறேன். அதாவது நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் ஊழியத்துல இருந்து இன்னும் பல ஊழியங்கள், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, அதுல வசனம் போட்டு கொடுக்கறது, இன்னும் நிறைய காரியங்கள் தொடர்ந்து நம்ம 7 வருஷமா நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காரியங்கள் நான் அப்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு பணம் அனுப்பணும், கோடிக்கணக்கில் என்ன பண்ணணும், ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுதான் அது மூலமா ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், அதுக்கு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, உனக்கு என்னல துட்டு அனுப்புறது, நான் பண்ணிட்டு போவோம்ல, நீ என்ன இடையில வந்து, அப்படி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொரு ப்ராஜெக்டுகள் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இது நம்மளே பண்ணலாமே, நல்லா இருக்க. ஒன்றும் இல்லை, போன வாரத்தில் கூட ஒரு தம்பி என் லைனுக்கு வந்தாப்புல. ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம், அதை தொடர்ந்து நான் உங்கள் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நானும் என்ன பண்ணிட்டேன், என்னோட மாவட்டத்தில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓடமாஸ், இந்த கொசுக்கடியில் படுத்து கிடப்பாங்கல்ல நோயாளிகள், அட்டண்டரு, அவங்களுக்கெல்லாம் ஓடமாஸ் பெரிய செலவு கிடையாது. 30 ரூபா 40 ரூபா பாக்கெட்டு, அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னே. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அதை நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க, அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவும். வீர சிவாஜி, ஆரணி வீர சிவாஜி பாரம்பரிய சுவை மிகுந்த உணவிற்கு வீர சிவாஜி பிராண்டு ராஜபோகம் கல் குருணை கருப்பு அரிசி நீக்கப்பட்டது. வீர சிவாஜி அரிசிக்கு விளம்பரமா? அதாவதுங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், தெரியும் இல்லைங்களா? சாப்பாடு கொடுக்கறது எல்லாருமே கொடுப்போம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும், வீடு இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள், பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அதிகமாகவே வந்து பண்ணுவீங்க. என்ன இப்போ புதுசா அப்படின்னா, டிராக்ஸ் ஊழியம் மாதிரி ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு டிராக்ஸ் கொடுக்குறோன்னா 100 பேர்ல 90 பேர் கிழிச்சு போட்டு போயிடுவாங்க, 10 பேர் பாக்கெட்ல வச்சுப்பாங்க. அது டிராக்ஸ் ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் அவங்களோட பேசுது. அதே மாதிரிதான் இந்த பாக்ஸ், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இப்படி போட்டு கொடுக்கும்போது இந்த டப்பாவை நானே என்ன பண்ண மாட்டேன், தூக்கி போட மாட்டேன். நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வீடியோக்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரே நாள்ல 1000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பாத்திரங்கள்லாம் வாங்கியாச்சு. ஒரே நாளில் 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய அண்டா, இதில் வந்து என்ன பண்ணலாம், 60 கிலோ அரிசி போடலாம், இதில் ஒரு 30 கிலோ அரிசி போடலாம். கடாய், தோசைக்கல், இது வந்து தம்மு போடுறதுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வாங்கியிருக்கு. இன் ஃபியூச்சர் தோசை கூட என்ன பண்ணலாம், தோசை சுட்டு பேக் பண்ணால் நல்லா இருக்காது. இட்லி இதெல்லாம் வாங்கணும். எல்லா பொருட்களும் என்ன இருக்குது, இந்த அண்டாக்குள்ளே அரிசி கழுவுறது, ஊற வைக்கிறது எல்லாமே கிடக்கு. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, 3 பர்னரோட நின்று எரியக்கூடிய அடுப்பு. என்ன காற்றடிச்சாலும், வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும் என்ன பண்ணலாம், 1000 பேருக்கு சமைக்கலாம். 2 அடுப்பு, பெரிய அடுப்பு என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கோம். ஓகே புருசலே, வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசுனது என்ன, உங்ககிட்ட சொல்ல சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, எப்பா
ஓகே, ஓடமாஸ் வாங்கி கொடுக்க சொன்னா நாங்க என்ன பண்ணோம், நாங்களும் அதே மாதிரி உன் வீடியோவை பார்த்து போய் வாங்கி கொடுப்போம். அது 30 ரூபா 40 ரூபா பட்ஜெட்டு, பெரிய வெயிட் கிடையாது. ஒரு 10 பேருக்கு வாங்கிட்டு போனாலும் 300 ரூபாயில முடிஞ்சிடும். இந்த என்ன பண்ணுவோம், மேல் பாக்கெட்ல எது செல்போன் வைக்கிற பாக்கெட்ல நாங்க வச்சு கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் ஐயா. ஆனா நீ வாங்கி வச்சிருக்க மாதிரி 1000 பேருக்கு ஒரே நாள்ல சமைக்கிற மாதிரி பாத்திரங்கள், பொருட்கள், இதெல்லாம் இது மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்ற நண்பர்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க என் அன்பு சகோதரர்களே. அதாவது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பண்றேன், பிராக்டிக்கலா பண்ணி காட்டுறேன். இப்ப நான் வேலை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாலிப தம்பிமார்கள் காலேஜுக்கு போயிருக்காங்க. அவங்களும் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அரிசி அப்புறம் மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க தேவையில்ல இல்லையா. அரிசி, பருப்பு, பாத்திரங்கள், ஒரு சபீனா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, மளிகை ஜாமான்லாம் வாங்கிடுங்க. வாங்கிக்கிட்டு அரிசி வேறங்க, காஞ்ச மிளகா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இதுல ஃபுல்லா மளிகை ஜாமானா இருக்கு, வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு எடை மிஷின் ஒன்று வாங்கிக்கிங்க. இது காசு கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, ஆன்லைன்லேயே வரும். இந்த மாதிரி ஒரு எடை மிஷினும் என்ன பண்ணுங்க வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு இதில் என்ன பண்ணுங்க, ஒரு 1 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி நீங்கள் மூட்டையாக வாங்குற அதுல இருந்து இதில் வச்சு என்ன பண்ணுங்க, எடை போடுங்க. அப்படி ஒவ்வொரு இதுவும் எடை போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவை வாங்கி என்ன பண்ணுங்க வச்சு அதை ஆணு கொடுத்து அப்புறம் TARE அதை அழுத்துனீங்கன்னா இதில் இருக்கிற கிராமு குறைஞ்சிரும். இது எவ்வளோ வருதோ, ஒன்றும் இல்லை, பெயிண்ட் டப்பா இருக்கும் பாருங்க, நம்ம வீட்டு பாத்ரூம்லலாம் அதான் இருக்கும், பெயிண்ட் டப்பாவை தான் என்ன பண்ணுவோம், அந்த பெயிண்ட் டப்பா கரெக்டாக 1 கிலோ வரும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ புளி வாங்குறீங்களா, தேடும் போது கிடைக்க மாட்டேங்கப்பா. புளி வாங்குறீங்களா, புளியை என்ன பண்ணுங்க இதே மாதிரி வச்சு எடை போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களா என்ன பண்ணுங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி கடை, இல்லை ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா தான் ரேட்டு கம்மி. நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டேன். நீங்கள் ஹோல்சேல் கடையில் சீரகம் வேற என்னென்ன மளிகை ஜாமான் வாங்கணுமோ வாங்கி என்ன பண்ணுங்க, 1 கிலோ 2 கிலோ அரிசியை இதில் எடை போட்டு அதுக்கு தேவையான மளிகை ஜாமான், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் உங்க அம்மா கிட்ட கேளுங்க, புளிசோறு சமைக்கணும்னா என்னென்ன வேணும், லெமன் ரைஸ் கிண்டணும்னா என்னென்ன வேணும், அப்புறம் தக்காளி சாதம் கிண்டணும்னா என்னென்ன பொருட்கள் வேணும். நான் வந்து புளி சாதத்துக்கு வேர்க்கடலாம் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வேர்க்கடலை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சாப்பிட்றவங்களுக்கு இதை பாருங்க, வேர்க்கடலாம் வாங்கி வச்சிருக்கேன். உங்க பட்ஜெட் இல்லை, எனக்கு வேர்க்கடலாம் வேண்டாம், நம்ம உளுந்து வாங்க சொல்லுவாங்க உங்க அம்மா. வேர்க்கடலாம் ஏம்ல, நம்ம வீட்லயே வேர்க்கடலை போடுறது இல்லை, உங்க அப்பா திட்டிட்டு கிடப்பாரு புளிச்சோறு. அப்போ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இதுல 1 கிலோ அரிசிக்கு புளிசோறுக்கு என்னென்ன மளிகை ஜாமான் வேணும், அப்புறம் எத்தனை இது லெமன் ரைஸுக்கு என்னென்ன வேணும், தக்காளி சாதத்துக்கு என்னென்ன வேணும், நெய் சோறுக்கு என்னென்ன வேணும், தேங்காய் சோறுக்கு என்னென்ன வேணும், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் இந்த மாதிரி அரிசி வந்து எப்போ மூட்டையா வாங்கிருங்க, அதுதான் நம்மளுக்கு லாபம். நான் ஆக்சுவலா லோக்கல்ல ஒரு கடையில வாங்கினேன், நான் 5 கிலோ வாங்கினேன். ஆனா இதுல வந்து எடை போட்டு பார்த்தோம்னா 4.5 கிலோ தான் இருக்கு. அதனால மூட்டையா வாங்கிருங்க. இதை என்ன பண்ணுங்க, குட்டி குட்டி பேக்ல கெட்டுங்க. நீங்க முதல்ல உங்க அம்மா கிட்ட லிஸ்ட் எடுத்துட்டீங்க, அந்த லிஸ்ட் படி என்ன பண்ணுங்க, என்னென்ன பொருள், உப்புல இருந்து எல்லாத்தையும், உப்பு ஒரு பாக்கெட் வாங்குறீங்களா, அதை பிரிச்சு அதுல அந்த 1 கிலோக்கு எவ்வளவு தேவையான உப்போ அதை மட்டும் வச்சுக்கிங்க. இப்படி எடுத்துட்டு வாலிப தம்பிமார்கள் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற உடல் ஊனமுற்ற அண்ணன்மார் அக்காமார் கட்டாயம் இருப்பாங்க.
உடல் ஊனமுற்றவங்க, இல்லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து, அக்கா, அண்ணன் என்ன பண்ணுங்க, இதை எனக்கு சமைச்சு கொடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் முடிஞ்சா வாங்கி, இப்போ இது பிரிண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடு. அட, இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதெல்லாம் வேலைப்பாடு. இதெல்லாம் கூட தேவையில்லை. பிரிண்ட் பண்ணாம என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹோல்சேல் கடைக்கு போனீங்கன்னா தந்துருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் பிரிண்டிங் இருக்காது. அதையும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. 1 கிலோ அரிசி போட்டீங்கன்னா கிளற சாப்பாட்டுக்கு நார்மலா என்ன பண்ணலாம், 7 பேர் சாப்பிடலாம். 8 பேர் சாப்பிடலாம். நீங்க பார்சலா போடும்போதும் 7ல இருந்து 10 பாக்ஸ் என்ன பண்ணலாம், பார்சல் பண்ணலாம். அதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வீடு இல்லாதவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. சரி, இது எதுக்கு அந்த உடல் ஊனமுற்றவர்கிட்ட குட்டி குட்டி பேக் பண்ணி அதை நம்ம கொடுக்க சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 கிலோ அரிசி, புளிசோறு, லெமன் ரைஸ், ஏதோ ஒன்று, தக்காளி சாதம், தயிர் சாதம் சமைச்சு கொடுக்க 1 கிலோ அரிசிக்கு 150 ரூபா. அந்த உடல் ஊனமுற்றவங்க அவங்க வீட்டில் வச்சு சமைக்கிறாங்க இல்லையா, சமைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் கணக்கு வச்சிங்க 1 கிலோ அரிசி சமைக்க. அப்புறம் 25 ரூபாய் அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு 25 ரூபாய் அவங்க சிலிண்டருக்கு. ஏன்னா மளிகை ஜாமான் தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி நீ வாங்கி கொடுக்கா. சிலிண்டரு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் என்ன பண்ண முடியாது. அப்ப அவங்க சிலிண்டர்ல தான் அதை பயன்படுத்தணும். சிலிண்டர்லயோ விறகடுப்புலையோ இதுலயோ அவங்க பண்ணிட்டு போட்டோம். மொத்தம் 150 ரூபா. அப்போ 1 கிலோ அரிசி 150 ரூபா அவங்களுக்கு கொடுத்துறியா? உனக்கு அரிசி மளிகை ஜாமான் அரிசி எவ்வளோ வரும்? ஒரு 50 ரூபா வருமா? 60 ரூபா வரும். அப்புறம் மளிகை ஜாமான், பீன்ஸ் ரேட்லாம் குறையாது. தக்காளி ரேட்டு குறையிற அன்னைக்கு தக்காளியை வாங்கி கொடுத்துரு மளிகை கடையில் போயிட்டு. எதுல? பழக்கடையில், காய்கறி கடையில். வெண்டைக்காய்லாம் போட்டோன்னா அது வேற மாதிரி போயிடும். சரி, ஓகே. எந்த காய்கறி குறையுதோ அப்படின்னா அவங்க கூட கேட்பாங்க. நான் சொல்றது கிளற சாதத்துக்கு மட்டும். இது மாதிரி பண்ணுங்க. முதல்ல புளிசோறு, தயிர் சாதம் இந்த மாதிரி ஆரம்பிங்க. தயிர்ல இருந்து எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துடுறீங்க. அப்போ அந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்க. அவங்க வீட்டுல முடங்கி கிடப்பாங்க, இல்ல வீட்டுல உடல் ஊனமுற்றவங்க இல்ல, வயசானவங்க, அவங்க வீட்டுக்கு 5 பேர் 6 பேருக்கு அவங்க சமைக்கிறாங்கன்னா இந்த 1 கிலோ அரிசியை என்ன பண்ணுவாங்க, ஈஸியா சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்க பைசா வேண்டான்னு சொன்னாலும் நீ விடாத, இல்லக்கா இந்தாங்க பிடிங்க, 1 கிலோ அரிசி சமைச்சு கொடுத்துட்டீங்க, 150 ரூபா பிடிங்க, எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி அவங்க செலவு, அப்புறம் அவங்க அதை பாத்திரத்தெல்லாம் கழுவணும். இப்படி 1 கிலோல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் 2 கிலோ, இதே மாதிரி 2 கிலோ அரிசியை வச்சு உனக்கு 1 கிலோவில் கணக்கு தெரிஞ்சிடும். உங்க அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு அதுல அப்படியே டபுளா வாங்கிக்க. ஒருவேளை சீரகம், ஒருவேளை பெருங்காய டப்பா, 1 கிலோ அரிசிக்கு பாதி போதும். அடுத்த இதுக்கு 2 இதுவா என்ன பண்ணு, ஒரு பெருங்காய டப்பாவை கொடுத்துரு, அவ்வளவுதான். இப்படி என்ன பண்ணுங்க, வாலிப தம்பிமார்கள் உப்புல இருந்து எல்லாமே எடை போட்டு கொடுங்க. மஞ்சள்லாம் நீங்க அழகா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இப்படி வந்துடும். இல்லைன்னா நீங்க லூஸ்ல வாங்கி கூட என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேலைப்பாடு தான், ஆனா நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாகும். இதே மாதிரி ஒரு 100 பேருக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கேன், 1 கிலோவா ஹோல்சேல்ல வாங்கி பேக் பண்ணும்போது ஒரு 100 ரூபாய் குறையுதுன்னா அந்த 100 ரூபாய் வச்சு நீ இன்னொரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம். 100 ரூபாய் வச்சு 10 பேருக்கு போட முடியாது, சரி 2 பேருக்காவது போட்டுடலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியாத தம்பிமார்களுக்கு நான் என்ன பண்றேன், இன்னைக்கு இப்போ நான் வேலை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் காப்பி வேற ஆறி போச்சா. அப்புறம் நம்ம வாலிப தம்பிமார்கள் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்துருவாங்க. வந்த பிறகு இதை என்ன பண்றேன், உங்களுக்கு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறேன். நன்றி.